சுற்றுலா பயணம் மேற்கொண்டு போர்டிக்சன் கடற்கரைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அங்குள்ள சுற்றுச்சூழல் சுத்தமாக வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அப்பகுதியில் குப்பைகளை கண்ட இடங்களில் வீசுவதை தவிர்த்து அங்குள்ள குப்பை தொட்டிகளில் அவற்றை போடுமாறு கேட்டுக் கொண்டார் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன். நேற்று இங்கு போர்டிக்சன் ரோயல் யாட்ச் கிளப்பில் போர்டிக்சன் ஈகிள் சேட்டலைட் ரோட்டரி கிளப் ஏற்பாட்டில் அதன் துணைத் தலைவர் ஜக்சன் ராஜ்கபூர் தலைமையில் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற சேவை மையம், மலேசிய ஈகிள் ஃபைகர்ஸ் குழு, கருங்கா குழு, போர்டிக்சன் லயன்ஸ் கிளப், போர்டிக்சன் ராயல் யார் கிளப் ஆதரவுடன் போர்டிக்சன் கடற்கரையில் துப்புரவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்நிகழ்ச்சியை டாக்டர் ராஜசேகரன் தொடக்கி வைத்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட உடற்பயிற்சி நடவடிக்கையோடு துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு அங்கு துப்புரவு பணியை மேற்கொண்டனர். நாட்டின் 67ஆம் ஆண்டு தேசிய தினத்தினை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட போதிலும் இதன் முதன்மை நோக்கம் நாடு முழுவதும் டிங்கி மற்றும் போலியோ நோய் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றும் நடவடிக்கையாக அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பிரச்சார நடவடிக்கையின் தொடக்க நிகழ்ச்சி என ஜக்சன் குறிப்பிட்டார். மலேசிய ஈகிள் பைக்கர்ஸ் நாடு முழுவதும் மேற்கொள்ளும் மோட்டார் சைக்கிள் நெடுந்துர பயணம் வழி இந்த விழிப்புணர்வை மக்களுக்குள் கொண்டுவர முடியும் என்ற நம்பிக்கையில் இப்பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் இயற்கையை நேசிப்பதோடு அதனை பாதுகாக்கவும் வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட வேளையில் இதனை இன்றைய இளைய தலைமுறையினரிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் முயற்சியாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்திருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது என ராஜசேகரன் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மலேசிய ஈகிள் பைக்கர்ஸ் குழுவின் தலைவர் டாக்டர் அசோகன் அர்ஜுனன், ஈகிள் சேட்டலைட் ரோட்டரி கிளப் தலைவர் டாக்டர் ஜோசப், போர்டிக்சன் பந்தாய் லயன்ஸ் கிளப் தலைவர் ஜாக்கப் ராஜ்குமார் டேக், போர்டிக்சன் பந்தாய் லயன்ஸ் கிளப் தலைவர் ஜாக்கப் ராஜ்கபூர், போர்டிக்சன் ரோட்டரி கிளப் தலைவர் தேவகி ராஜகோபால் இவர்களுடன் போர்டிக்சன் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் லட்சுமணன், பொன்னன், கமலாதேவி, சின்னத்தம்பி, ஐஷா ராணி மற்றும் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரின் சிறப்பு உதவியாளர் லோகேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு சுதந்திர தினம் முன்னிட்டு நம்ம பிடி ராயல் போர்டிக்சன் யாட்ச் கிளப் அருகில் உள்ள பந்தாயில் புத்துணர்வு செஞ்சோம். இதுக்கு கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற சிறப்பான புத்துணர்வு நடவடிக்கை செய்வதன் மூலம் நம்ம கடற்கரையை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதே போல் நம்ம பல ப்ரோக்ராம் செஞ்சு கடற்கரை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீச் கிளீனிங் எதுக்கு நம்ம இதை செய்கிறோம், இந்த அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால், அதாவது கடல் வந்து ஒரு பொது சொத்து, எல்லாத்துக்கும் பொது சொத்து. ஆனால் சுத்தமாக வச்சுக்கணும். வரோம் நம்ம ஏதாச்சும் நாரை போட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போயிடணும். அந்த அவேர்னஸ்க்காக தான் இன்றைக்கி காலையில் பீச் கிளீனிங் செஞ்சோம். பீச் கிளீனிங் நம்ம கூட எல்லோரும் வந்தாங்க, எல்லா என்ஜிஓஸும், பைக்கர்ஸ் வந்தாங்க, ரோட்டரி கிளப் வந்தாங்க, லயன்ஸ் வந்தாங்க, கருவா டீம் வந்தாங்க, மெம்பர்ஸ் கிளப் மெம்பர்ஸ். இது யாட் கிளப்பில் நடத்துகிறோம். யாட் கிளப் வந்து ஆல் த மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டாஃப் ரோட்டரி கிளப் யாட் கிளப் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. வெரி வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இன்றைக்கி ஒரு பார்த்தா 70 பேர் இருந்தாங்க. நல்ல ப்ரோக்ராம் செஞ்சோம். இது முடிஞ்சு செமங்காட் பெட்ரோட்டிக் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ரைட் போகிறோம். ரைட் வந்து பைக்கர்ஸ் கூட, ஈகிள் ரோட்டரி பைக்கர்ஸ் கூட ரைட் போயிட்டு ரேஷன் கொடுப்போம். ஒரு கம்பத்தில் நம்ம ரேஷன் கொடுத்துட்டு செமங்காட் பெட்ரோட்டிக்னா ஃப்ளாக் மர்டேக்கா அதை வந்து இன்றைக்கி டவுனில் வந்து வரவங்களுக்குலாம் ஃப்ளாக் ஊற்றுப்போம். இது முடிஞ்சு வைபி வந்து நம்ம மோட்டருக்கெலாம் ஃப்ளாக் ஊற்றுவார். அது முடிஞ்சு போவோம். சேத்யூ செமங்காட் பெட்ரோட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 69ஆவது வருஷம் நம்ம இருக்கிறோம். மலேசியன்ஸ் as a Malaysian proud say மலேசியன் மர்டேக்கா. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.